யமனேஸ்வரன் நீதிபதி. அவர் தான் உலகத்துல ஹையஸ்ட் நீதிபதி. அந்த நீதிபதி முன்னாடி கொண்டு நிப்பாச்சு. பாவ கணக்கு புண்ணிய கணக்கு பாக்குறாங்க. பாவ கணக்கு புண்ணிய கணக்க பாக்குறாங்க. பார்த்தா இவன் பண்ணதுல பாவ கணக்கு ஒரு பக்கம் ஏறுது, புண்ணிய கணக்கே இல்ல. புண்ணிய கணக்கே இல்ல. சுவாமி அப்போ உள்ள அந்த யமப்பட்டர்களோ இல்ல சித்திரபுத்தனோ எல்லாரும் அவனுடைய கணக்கு இவர் சொல்றாரு, இல்ல திரும்ப ஒரு தடவை பாருங்க சொல்லுவோம்ல, திரும்ப இன்னொரு தடவை பாருங்க ஏதாச்சும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கானு. இப்படி 4-5 தடவை அவருடைய கணக்கை பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல தட்டுப்படுது. இவன் இந்த உடம்ப விடுற ஒரு சில தருணங்களுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியார் சொல்ல இவன் காதுல கேட்டிருக்கான் ராமா அப்படின்னு. ஆச்சாரியார் சொல்ல இவன் காதுல கேட்டிருக்கா ராமா அப்படின்னு. அது காதுல கேட்டு மனசால ராமான்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? மனசால ராமான்னு சொல்லிட்டான். சொன்னது மட்டும் பத்தாம அதை லேசா ஒரு நிமிஷம் ராமான்னு சொன்னா எப்படி நமக்கு பரம கதி கிடைக்கும் அப்படின்னு லேசா நினைச்சும் பார்த்துட்டான். அந்த ஒரு புண்ணியத்தை தவிர பிரபு